துர்கா, போன் அடிக்குதுல்ல, எடுத்து பேசு. ஐயோ, பெரியம்மா கிட்ட மாட்டிக்க கூடாதே. பிரகாஷ் கூட பேசுறோம்னு தெரிஞ்சாலே நம்மள கொன்னு போட்டுரும். எப்படியாவது சமாளிக்கணுமே. ஹலோ 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 ஹலோ, சரியா கேக்கல. சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வெளியே வரேன். துர்கா, ஹலோ பிரகாஷ். துர்கா, நீ பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது. ஐயோ, எனக்கும் கேட்டுச்சு. பக்கத்துல எங்க பெரியம்மா இருந்தாங்க. அதான் சீனை போட்டு கொஞ்சம் தள்ளி வந்த. சொல்லி என்ன விஷயம்? அர்ஜுன் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணான். அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணா? அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நாம தான் பணத்தை திருடணும், அவனை ஆட்டோல வச்சு கொல்ல பார்த்தோன்னு இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை வர நாம தான் எல்லா விஷயத்துக்கு காரணம்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருந்துகிட்டு எனக்கு தகவல் சொல்றது நீதான்னு அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஓப்பனாவே சவால் விட்டு பேசுறான். ஓ, அந்த அளவுக்கு அவனுக்கு திமிரா போச்சா? விடு பிரகாஷ், அவனுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? அவன் வந்து எங்க அம்மா கிட்ட தானே சொல்லுவான். அவன் இது இல்ல எது வேணாலும் சொல்லட்டும். ஆனா அது எங்க அம்மா நம்பாது. அப்படியே நம்பினாலும் அதை எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு இல்ல துர்கா, நாம எதுவும் இனி அந்த அர்ஜுனை பண்ண முடியாது. அவன் உஷாராயிட்டான். அவனை கொஞ்சம் பார்த்து வேற மாதிரி தான் ஏதாவது செஞ்சாகணும். வழக்கமா நம்ம செய்யற மாதிரி செஞ்சா மாட்டிப்போம். அதுக்கு ஒரு சூப்பர் மேட்டர் கிடைச்சிருக்கு எனக்கு. நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். துர்கா, என்ன சொல்ற? அர்ஜுனும் மலரும் புதுசா ஸ்வீட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்கல்ல. அதுக்கு வேலைக்கு ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ண சேர்த்திருக்காங்க.